இறுதி மாதத்தின் முதல் ஞாயிறாக இந்த திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி வரவும், இந்த திருப்பந்தியிலே நாங்கள் பங்கு பெறவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வாராதனை வேளையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சத்தத்தை கேட்கவும், உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் ஆண்டவரே நீர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பிதாவே. ஆண்டவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக நாம் யாவருமாக எழுந்து நின்று பாமாலைகளில் 52ஆம் பாமாலை நாம் பாடுவோம். நீர் வாரும் கர்த்தாவே, ராக்காலம் சென்று போம். பாமாலை எண் 52. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீர் இடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. தாவே எங்களுக்கு இணங்கி சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம்.
உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கீட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உட்கார்வோம். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 16 முடிய. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் பக்கம் 301. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டலில் சேர கடவும் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதியை வாசித்தாயிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலையன் 51 நற்செய்தி மேசியா இதோ என்ற பாடலை பாடுவோம். பாமாலையன் 51. அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய சந்தா காணிக்கைகளை படைப்போம். Oh
அமர்ந்தவாறே நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்போதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே இந்த புதிய மாதத்தின் முதலாம் ஞாயிறன்று உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே இந்த ஆண்டின் இறுதி மாதத்திலே சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு தந்தருளி உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன். இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இருப்பு நிலையை அறைகூவலிடும் இறை வார்த்தை. God's word challenges the status quo. God's word challenges the status quo. இதற்கிசைய நாம் வாசித்த வேத பகுதிகள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். குறிப்பாக இந்த நாள் அட்வென்ட் நாட்களின் 2ஆம் ஞாயிறு. அட்வென்ட் 2ஆம் ஞாயிறிலே நாம் சிந்திக்கும்படியாக இந்த வேத பகுதியானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் லூக்கா நற்செய்தி நூலின் 1ஆம் அதிகாரம் 67 முதல் 80 வசனங்கள், 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள், இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காலை ஆராதனைக்கு இந்த ஒரு பகுதியை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகின்றேன். குறிப்பாக கடந்த வாரத்திலே நாம் அட்வென்ட் முதல் ஞாயிறாக சிந்தித்த பொழுது லூக்கா நற்செய்தி நூலிலிருந்து குறிப்புகள் எடுத்தோம். அதாவது இந்த ஆண்டவர் நம்மை இந்த அட்வென்ட் காலங்களிலே எவ்விதமாக திருச்சபை அல்லது உலகம் ஆயத்தப்பட்டது என்பதை லூக்கா நற்செய்தி நூலின் முதல் அதிகாரத்திலே மரியாளின் கீதத்தின் வாயிலாக நாம் சிந்தித்தோம். இன்று இந்த நாளின் சிந்தனைக்காக இந்த அட்வென்ட்ஸ், அதாவது ஆண்டவரின் வருகை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த வருகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த வருகை எதை சார்ந்ததாக இருக்கிறது? இதற்கு நம்மை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும்? இதுதான் இன்றைய நாளின் சிந்தனைகளாக முன்வைக்க விரும்புகிறேன். வாசித்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 16வது வசனம் வரை இருக்கக்கூடிய இந்த வேத பகுதி கடவுளுடைய வார்த்தை, த காட்ஸ் வேர்டு, எவ்விதமாக இன்றும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவாக ஆற்றல் நிறைந்ததாக செயல்படுகிறது என்பதை இங்கே எபிரேய நிருபத்திலே இந்த நிருபத்தின் ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை எப்படிப்பட்டது? பழைய ஏற்பாட்டிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாய் செயல்பட்டது, இந்த கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவாய் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த செயல்படும் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை பழைய ஏற்பாட்டோடு முடிந்து விடுவதில்லை. புதிய ஏற்பாட்டிலும் ஒரு புதிய ஆற்றலை இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக வழங்கி இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். யோவான் நற்செய்தி நூலிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்பதாக குறிப்பிடுகிறார். ஸோ தேவனாய் இருந்த, அதாவது கடவுளாய் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி
நமக்குள்ளே ஜீவன் கொடுக்கும்படியாக அவர் நம்மிலே செயல்படும்படியாக வந்தார். ஆகவே அந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை யோவான் நற்செய்தியாளர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இந்த வார்த்தை ஜீவனாய் உலகத்திற்கு ஆற்றலை கொடுக்கிற வார்த்தையாய் இயேசு கிறிஸ்து வெளிவந்தார். ஸோ இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? எபிரேயர் 4:12 சொல்வது போல இந்த வார்த்தை ஜீவன் நிறைந்த வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, இருபுறம் கருக்குள்ள இந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதான ஒரு வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை இன்றும் நம்முடைய வாழ்விலே செயல் கொடுக்கும் வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை செயல் கொடுக்கும் வார்த்தையாக, செயல்படும் வார்த்தையாக இருக்கிறதை நாம் ஒரு காலமும் மறந்துவிட முடியாது. இந்த வார்த்தை நம்மை என்ன செய்கிறதா? நம்முடைய சிந்தனைகளை அறிந்து நம்முடைய சிந்தனைகளின் அனைத்தையும் கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறது. கடவுள் நம்மிலே வார்த்தையின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு 2 பரிணாமங்கள், the 2 dimension of Jesus Christ. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே செயல்பட்ட வார்த்தை என்பதை பார்த்தோம். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செயல்படுகிறது, ஆற்றல் நிறைந்ததாக இருந்தது. ஆக இயேசு கிறிஸ்துவின் இந்த ஒரு பரிணாமம் எவ்விதமாக, இந்த டைமென்ஷன் என்ன டைமென்ஷன்னா, சுகமளிக்கும் வார்த்தை, ஜீவன் அருளும் வார்த்தை, வியாதியை சுகப்படுத்தும் வார்த்தை, மரித்தோரை உயிரோடு எழுப்பும் வார்த்தை, வல்லமையின் வார்த்தை, யாவற்றையும் அறிந்து கொள்ளும் வார்த்தை, எல்லாருக்கும் ஆறுதலையும் சுகத்தையும் அருளும் வார்த்தையாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். ஆகவே இந்த வார்த்தை இவ்விதமாய் வல்லமை நிறைந்தவராய் நம் மத்தியிலே செயல்பட்டார். இது ஒரு பரிமாணம், the one dimension of Jesus Christ. அடுத்த டைமென்ஷன், இதில் இன்னும் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லலாம், தேவனுடைய பார்வை என்று சொல்லலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்புக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. ரைட், இது ஒரு பக்கம். அடுத்த பரிமாணம் என்னவென்று சொன்னால், ஜீசஸ் as the high priest, பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு பரிமாணத்தை இங்கே நாம் விளங்க பார்க்கின்றோம். ஆக இந்த மற்றொரு பரிமாணமான இந்த அவருடைய 2வது பரிமாணமாக பிரதான ஆசாரியனாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த பிரதான ஆசாரியனாக என்ன சொல்லப்படுகிறார்? வானத்தின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம், விசுவாசத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம். நம்பர் 1. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியராக அவர் இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராக நமக்காக வழக்காடுகிறவராக இந்த பிரதான ஆசாரியர் இருக்கிறார். an advocate. அதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தின் இந்த 16வது வசனத்தில் மட்டுமில்லை, இன்னும் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே நமக்காக இந்த பிரதான ஆசாரியராக, இந்த பிரதான ஆசாரியரின் பணி என்னதோ அதை செய்கிறார். ஆகவே நம்மை அறிந்தவர், நம்மை ஆற்றல் படுத்துகிறவர், நம் சுகம் அளிக்கிறவர், இது ஒரு பரிமாணம். 2வது, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஸோ இந்த பரிமாணத்தை தான் இன்றைக்கு நாம் அதிகமாக நாம் உணர வேண்டிய ஒன்று. நமக்காக அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடியினால் நமக்காக அவர் பரிதபிக்கக்கூடியவராக அல்ல, he can plead for us, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நமக்கு சகாயம் செய்வதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசும் ஆண்டவராக இருக்கிறார்.
ஸோ இந்த பரிமாணம் மிக மிக முக்கியமானது. ஆகவே அவரிடத்தில் நாம் சேரும்போது அவர் நம்மை இந்த புதிய நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். அவர் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை வாழ்வு உண்டு. ஆகவே அந்த விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் எவ்விதமாக நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஸோ இந்த அட்வென்ட் இட்ஸ் அ டைம் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது 13வது வசனத்தில் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே நாம் ஜட்ஜ்மெண்டல் ஏரியாவில் நாம் இருக்கிறோம். நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஸோ நியாய தீர்ப்புக்காக நாம் ஆயத்தப்படும் வேளையில் நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார்? நமக்கு ஒரு வக்கீல் என்று சொன்னால் அவர் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆற்றல் நிறைந்தவர் மட்டுமல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகவும் இருந்து அவர் நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடவும். Let us approach the throne of grace. கிருபையின் ஆசனம். அந்த கிருபையின் ஆசனத்தை நோக்கி நாம் செல்லுவோம். கிருபாசனத்திலே இருந்து நம்மை அவர் மீட்டெடுக்கிறவராக, ரட்சிக்கிறவராக பிதாவானவர் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த அட்வென்ட் சீசன் நமக்கு சொல்வது, நாம் நியாய தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பிலே நாம் தண்டிக்கப்படாமல் இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தவர் ஒரு டைமென்ஷன். தென் அனதர் டைமென்ஷன் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் இருக்கிறபடியினாலே நாம் நமக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவோம். அந்த கிருபாசன தண்டையை போய் சேர்ந்து அந்த ரட்சிப்பின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளுவோம், மன்னிப்பின் ஆற்றலை பெற்றுக்கொள்ளுவோம், விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்ளுவோம். ஏனெனில் எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார், நம்மை நடத்தி இருக்கிறார். ஆகவே அவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறது காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வன பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். தேவமானவர் ஜோதியானவர் சபையார் அமர்வோம். திருச்சபையின் அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரம் நமது திருச்சபையின் சார்பில் ஆதரவற்ற ஏழை எளியவருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த வாரமும் நண்பகல் 12:30 மணிக்கு மேல் மதிய உணவு வழங்கப்படும். இன்றைய நாளின் ஊழிய தேவையை பொறுப்பேற்கும் திரு ராஜ்மோகன் அவர்கள் நினைவாக அவர்கள் குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்மஸ் கீதபவனி குழுவினர் இந்த வாரம் சந்திக்கும் இல்லங்கள் நமது
இன்று ஞாயிற்றுக்கிழமை சுப்பராயலு தெரு, தனிக்காச்சலம் தெரு, ஸ்ரீரங்கம்மாள் தெரு, புது சோலையப்பன் தெரு, குழு எண் 2, புது தாண்டவராயன் தெரு, கோதன்ராமன் தெரு, அப்பாசாமி தெரு, சோலையப்பன் தெரு, லோட்டஸ் காலனி, தண்டையார்பேட்டை மற்றும் போலீஸ் குவார்ட்டர்ஸ். மேலும் விவரங்களுக்கு நமது ஜீவ விருஷத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இன்று நடைபெறவிருந்த கிராம சுவிசேஷ ஊழியம் மழையின் காரணமாக அந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருக்கிற காரணத்தினால இன்று நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 14/12/2025 வருகையின் 3வது ஞாயிறு நமது திருச்சபையின் பாடகர் குழுவினர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போற்றும் வண்ணமாக 9 songs 9 lessons பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கை வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அநேக பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணத்தக்கதாக ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்போரின் பெயர்கள் இந்த அறிவிப்புக்கு பின் திருச்சபையோரின் பார்வைக்கு திரையிலே வெளியிடப்படும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக.
அன்பின் ஆண்டவரே, பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் கொண்டாடுகிற திருச்சபை அன்பர்கள் யாவரையும் கர்த்ததாமே நீர் பேர்பிராய் நீர் ஆசீர்வதித்து சகல நன்மைகளினாலும் நீர் நிரப்பி முடிசூட்ட வேண்டுமென்று உம்முடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதியும், மேலான நன்மைகளை பொழிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம் பிதாவே. மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக கீர்த்தனைகளில் 22ஆம் கீர்த்தனை நாம் பாடுவோம். அதிமங்கல காரணனே. கீர்த்தனை 22.
பரிசுத்த பிதாவே, இந்த கிருபாசன தண்டில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தையும் தர்மியான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. நாங்களும் அவர் மூலமாய் மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் தேவரீர் உம்முடைய தயவுக்காக நீர் ஏற்று எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். ஜெபம் செய்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் இந்த சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே அப்பத்தை பெற்றெழும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவும். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் முது தோத்திரம் செலுத்துகிறது தகுதி நீதியும் எங்கள் விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. முது திருமைந்தனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகில் ஒளி வீச புதியதோர் ஒளியை அனுப்பி அருளினீர். அந்த ஒளியில் மகிழ்வரும் நாட்கள் உலகத்தில் நியாய நீதியில் நியாயம் தீர்க்க அவர் மீண்டும் வரும்போது பாவங்களிலிருந்து கழுவ பெற்றவராகவும் பயமற்றவராகவும் காணப்படுமாறு அந்த ஒளியை அனுப்பினீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து தூரையே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் இதனுசரித்தோர்படி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிகளே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படிதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காக அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுக்குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தலையும் பரமேறிலும் நினைவு கூர்ந்து இந்த அடியாராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே இதை செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரும் கிருபை செய்தருளும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் ஆண்டவருடைய பந்தியில் சேர நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆயக்காரனின் ஜெபத்தை நாம் யாவருமாக சேர்ந்து ஏறெடுப்போம். தேவனே, பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் பிற்கிற அப்பம்
கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிற்று. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் பற்றி அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கெடுவது. பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இன்றும் என்று சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனைக்கு நிறைவாக கீர்த்தனைகளில் 28ஆம் கீர்த்தனை நாம் பாடுவோம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. கீர்த்தனை 28. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம்.